والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه جند الله أما بعد ويقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين وقال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال الله سبحانه وتعالى وقفوهم إنهم مسؤولون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك فإذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي في سننه எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எவரு உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபோ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் உலகத்தில் ஒவ்வொரு விதமாக வாழ்ந்து கொண்டு போறாங்க. அவரவருக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ, எப்படி அவர்களுக்கு முன்னால் அந்த வாழ்க்கையினுடைய களம் அமைதோ அது போல அவங்க வாழ்ந்து கொண்டு போறாங்க. அவங்கள போல அவங்களோட பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு போறாங்க. இதனால உலகத்துல நன்மைகளும் இருக்குது, ஆனால் அதை விட தீமைகள் மனிதனால அதிகரித்துக் கொண்டே போகுது. ஹைறுகளை விடவும் ஷர்றுகள் உலகத்தில் அதிகரித்துக் கொண்டே போகுது. முதலாவது மனிதன் அவர் ஒழுங்காக வாழணும். இரண்டாவது அவர்களுக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டுள்ளவர்களை ஒழுங்காக வாழ்றதுக்குரிய வழிகளை காட்டிக் கொடுக்கணும். பெற்றோர்கள், பொறுப்புதாரிகள், சமூகத்தினுடைய முன்னணியில் இருக்கிறவங்க அவங்க முறையாக வாழலைன்னா பின்னால வருகிறவர்கள் அதை விடவும் படுமோசமாகத்தான் இருப்பாங்க. அதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, முன்னால உள்ள காலத்தில் இருக்கிறவங்களை விட பின்னால வர்றவங்க ஷர்ருள்ளவங்களாக இருப்பாங்க. முன்னால் உள்ள காலத்தில் இருந்த ஹைர அதுக்கு பின்னால வாழ்ற காலத்துல நீங்க பாக்குறதுக்கு இயலாது. மா மின் யௌமின் இல்லா வல்லதி பாதஹு ஷர்ரு மின், ஒவ்வொரு நாளும் கழிந்து போகும்போது அதுக்கு பின்னால வருகிற நாள் அதுல பெரிய ஹைறுகளை எதிர்பார்க்கலாம். முந்தின நாளை விடவும் கவலை உண்டாக்கக்கூடிய, கவலை தரக்கூடிய செய்திகளை பார்க்கிற கேட்கிற நாளாகத்தான் பிந்தின நாள் வரும் என்கிறத மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த வகையில ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடியான கண்காணிப்பில் நல்ல குடும்பங்களை உருவாக்கினாங்க, குடும்பங்களுக்கு வழிகாட்டினாங்க, நல்ல வாலிபர்களை உருவாக்கினாங்க, எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி வரலாறு படைச்சிட்டு உலகத்திலிருந்து போகக்கூடிய மகான்களை எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. அவங்க உருவாக்கினது போல நல்லவர்களை யாரும் உருவாக்க இல்ல. உலகத்தில் உள்ள எவ்வளவு படிச்சவரும் உருவாக்கல்ல, உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய செல்வந்தரும் உருவாக்கல்ல, உலகத்தில் உள்ள சாம்ராஜ்யங்கள் உள்ளவங்களும் உருவாக்கல்ல. அவ்வளவு சிறந்த மாமனிதர்களை மிக மோசமான ஊரில் இருந்த
மிக மோசமான குடும்பங்கள் இருந்த, மிக மோசமான பிரதேசங்கள் இருந்த மக்களை ரசூலுல்லாஹ் சிறப்பாக உருவாக்கி காட்டினார். அதனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்களை எப்படி உருவாக்கினாங்கன்றத பார்த்தா 100க்கு 100 இல்லை என்றாலும் 10ல் ஒரு பகுதியாவது எடுத்தா இந்த காலத்தில் ஓரளவுக்காவது தப்பிக்கொள்றது கேள்வி. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அல்லாஹ் ஹயாத்துல் அன்பியாவை பயான் செஞ்சார். உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை பார்த்து பின்னால போங்க. வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுலி மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக். உங்களுக்கு ரசூல்மார்களுடைய கதைகளை சம்பவங்களை நாங்க ஏன் சொல்றோம் வேண்டாம், அதை கொண்டு உங்களோட உள்ளத்தை ஸ்திரமாக்குறது. உங்களுக்கு ஒவ்வொரு நிலைமைகள் வரும்போது மனமுடைஞ்சி போறீங்க, அந்த நேரத்தில் நீங்க தைரியமாக நிக்கிறதுக்காக உங்களோட முன்னோர்களுக்கும் இப்படி வந்திருக்கிறீ, உடஞ்சி பேசிடாதீங்க, அவங்களும் அதுக்கு பின்னால எழும்பி நின்றாங்க என்று காட்டுறதுக்கு இந்த சம்பவங்களை சொல்றோம் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உலகத்தில் வாழ்றது ஒரு பக்கம், எங்களை பத்தி யோசிக்கிறது போலவே எங்களை கையில இருக்கிற புள்ளகளை பத்தியும் யோசிக்கிறது ஆகப்பெரிய பொறுப்பு. நாம் உலகத்தில் நிற்கிறது ஒரு சரித்திரம், நாங்க கண்ண மூடினத்துக்கு பின்னால நாங்க வளர்த்துட்டு போன எங்கட புள்ளகள் நாங்க வாழ்ந்ததுக்கு 2வது சரித்திரம். நாங்க இருந்தோம் ஒரு வரலாறு, 2வது எங்கள பிள்ளைகள் வாழ்ற காலம் இன்னொரு வரலாறு. அந்த வரலாறு உருவாக்கிட்டு போறதும் பெற்றோர்களுடைய பொறுப்பு. அந்த வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களை உருவாக்கினாங்க. பிள்ளைகளை சிறந்தவர்களை சமூகத்தில் உருவாக்குற முறை இப்படித்தான் என்று செயலையும் காட்டினாங்க. பயான்ல மட்டும் சொல்லிட்டு போகல, அவங்க நேரடியாக கண்காணித்து நல்லவர்களை உருவாக்கினார். அப்படிப்பட்ட நல்லவர்களை உற்பத்தி செய்த ஒரு குடும்பம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம். சாச்சா வாப்பட சகோதரன் இருந்தாலும் 2 வயசு தான் 2 பேருக்கும் வித்தியாசம். அவ்வளவு நெருக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் இல்லையா, நல்ல குணாம்சங்கள் உள்ள, அந்த காலத்திலேயே மார்க்கம் என்றா பற்றுள்ள ஆட்கள். அவங்க மிக நெருக்கமான தொடர்பு மார்க்கத்தோட இருந்துச்சு. அதிலேயும் காபாவோட தொடர்பு, காபாவை சுமந்திருக்கிற ஹரம் என்ற புனிதமான பூமியோட தொடர்பு. அந்த காலத்திலே மக்கள் அவர்களுக்கு ஹுமுஸ் என்று சொல்லுவாங்க. ஹமாசத்துள்ள குடும்பம் அது. ஹமாசத்தா தீனில புடிவானம், எதிலே விட்டு தருவோம், மார்க்கத்தில் விட்டு தர மாட்டோம். அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு எல்லாரும் 9ல் அரபாவுக்கு போவாங்க. அரபாவுக்கு போவாங்க, ஹஜ்ஜுடைய முக்கியமான நாள். எல்லாரும் போவாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பம் குறைஷிகள் இருக்கிறாங்களே, அவங்க போறல, அவங்க முஸ்தலிஃபால நிற்பாங்க. அரபாவுக்கு முன்னால் உள்ள ஏன் நீங்க போறலன்னு கேட்டா, நீங்க எல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க, நாங்க தான் ஹரத்துடைய சொந்தக்காரங்க. அரபா இருக்கிறது புனித பூமிக்கு வெளியில, ஹரத்துக்கு வெளியில இருக்கிறது, நாங்க எங்கேயும் விட்டு போக மாட்டோம்னு நிற்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாத்தினாங்க. அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் வந்துச்சு, எல்லாரும் போறது போல நீங்க அரபாவுக்கு போங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அந்த முறையை மாத்தி அமைச்சாங்க. அவ்வளவு தீனில ஒரு உறுதிப்பாடு இஸ்திகாமத் இருக்கிற ஒரு குடும்பம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். ஹஜ்ரத் அப்பாஸுடைய மனைவி உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா மத்தாஃபில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரி இஸ்மாயில் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, உம்முல் ஃபத்ல் சாட்சி அவரை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்க போது, அந்த ஆம்பளை பிள்ளை ரொம்ப பெரிய புத்திசாலியாக வர போறாங்க. அவ கேட்டா இது எப்படி சாத்தியப்படும், நாங்க குறைஷிகள் சபதம் செஞ்சிருக்கிறோம் ஆண் பிள்ளை பொறுகிறல்ல. அந்த காலத்தில் அப்படி ஒரு சத்தியம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கட்டாயம் நான் சொல்றது நடக்கும் வேண்டாம், புள்ள கிடைச்ச பிறகு கொண்டு வாங்க. சொன்னது போலவே குழந்தை கிடைச்சது. உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை அனுப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட. ரசூலுல்லாஹ் அவருக்கு பேர் வச்சாங்க அப்துல்லா. நல்லவர்களுடைய
நாவுகளால் வைக்கப்படுகிற பேர்கள் வாழ்க்கையிலே பெரிய அசராத்தை உண்டாகும். இல்லாட்டி அவங்களுக்கே வச்சிருந்துச்சு பேரு எங்க கொண்டு வரும். அப்துல்லா பேர் வச்சு அவங்களோட உமிழ் நீரை குழந்தையில வாயில பட வச்சாங்க, தஹ்ரீக் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹாதல் குலாம் ஜக்கியுன், இவர் லேசிப்பட்ட ஒருத்தர் அல்ல, நல்லொரு தலை, நல்ல புத்தி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், வாபகிட்ட கொடுவேன்னு காட்டுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு சிறந்த குடும்பம், சிறந்த குடும்பத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. வாப்பவும் ஆரம்பத்திலேயே கலிமாவை கபூல் செஞ்சு கொண்டார். இருந்தாலும் மக்களை எதிர்த்து கொண்டு போராடக்கூடிய நிலைமையில இல்ல. அதனால ஹிஜ்ரத் போற நேரம் அவர் ஈமான மறைச்சு கொண்டு உள்ளுக்கு இருந்தாரு. பத்ர்ல காபிர்களோடு தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து காபிர்களோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஹஜ்ரத் அப்பாஸ் போன்ற ஆட்கள் ஈமான் உள்ளவங்க, ஏதோ பலாத்காரமாக பத்ர் வர வேண்டிய கட்டம் வந்துச்சு. இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், கல்வில ஈமானான கல்வி நிம்மதி அடைந்திருக்கிற நிலைமையில வற்புறுத்தப்பட்டு அவர்கள் இங்க கொண்டு வரப்பட்டாங்கன்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். வாப்பவும் நல்ல, உம்மவும் நல்ல, தாயும் தந்தையும் உள்ளாலையும் புறத்தாலையும் நல்லவண்டா அங்கிருந்து ஒரு மோசமான புள்ள அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஊருக்கு வரையலாம். தாயும் தந்தையும் வெளியால நடிப்ப மட்டுமல்ல, வெளியால இருக்கிற கோலங்களை உலகம் பார்க்கும், உள்ளுக்கு இருக்கிற இந்த ரப்ப பார்ப்பான். வெளியால இருக்கிற அமல்களால சொர்க்கத்துக்கு போய் தெரியலாம். அந்த அமல்கள் இருக்கிற நேரம் கல்வில இஹ்லாஸ் இருக்கிறான்னு பார்ப்பான். அல்லாஹ் மார்க்ஸ் போடுற இஹ்லாஸ். அதனால சொல்றான், உங்களோட வெளிப்படங்களையும் கையில நீங்க புலக்கிற செல்வங்களையும் பார்க்கிறவன் அல்ல நான், நான் பார்ப்பேன் உங்களோட உள்ளத்துல என்ன இருக்கிறது. உங்களோட முகம் அழகாக இருக்கிறா, கண் வட்டமா இருக்கிறான்னு பார்க்க மாட்டேன். கண்ணால எங்க பார்க்கிறீங்கன்னு நான் பார்ப்பேன். கை கட்டையாக இருக்கிறா, ஆடு வெள்ளான்னு நான் பார்க்க மாட்டேன். கையால எங்க பிடிக்கிறீங்கன்னு பார்ப்பேன். இந்த வேலை ஈமானையும் அமலையும் பார்க்கிறதை தவிர உருவங்களை பார்த்து முடிவெடுக்கிறது அல்ல. நல்லவர்கள் அவங்க. இந்த பிள்ளை எப்படி வளர்ந்து வர்றாருன்னா தொட்டு காட்டிக் கொண்டு போறேன். அப்ப கொஞ்சமாவது 10% நாங்க இப்படி ஆகணும்னு ஒரு எண்ணம் வரும் தானே. அந்த அடிப்படையில ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 7 வயசு பிந்தி 10 நெருங்கி கொண்டு போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு வாகனத்துல பின்னுக்கு ஏத்தினாங்க. நாங்க போற மாதிரி பென்ஸ் கார்ல இல்ல. அப்ப இருந்த ஆக பெருமதி குறைஞ்ச வாகனம் தான் கழுத. 10 திரகத்துக்கு கழுத வாங்கியும். அந்த காலத்துல பெருமதியான வாகனம் குதிரை, நடுத்தரமான வாகனம் ஒட்டகம், ஆக விலை குறைஞ்சது கழுத. கழுதைக்கு மேல ஏத்தினாங்க. என்னத்துக்கு ஏத்தினாங்க தெரியுமா? ட்ரிப் போட்டு போறதுக்கு அல்ல, படிச்சு கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, படிக்கிறதுக்கு பெரிய பில்டிங்ல போய் நிக்கணும் இல்ல, படிக்கிறதுக்கு பெரிய கிளாஸ் ரூம் தேவையில்லை. ஒட்டகத்தில முதுகில இருந்தும் உலகத்தை படிப்பிக்கிற படிப்பை படிக்கணும். ஒட்டகத்தில குதிரை கழுதையில முதுகில இருந்து படிச்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க இப்னு அப்பாஸ், ஓம் யா ரசூலுல்லாஹ். அவர்கிட்ட கேட்டாங்க, பெருசா பாடம் ஒண்ணு இல்ல, சில வார்த்தைகளை படிச்சு தருவா. சின்னதா இருந்தா எல்லாரும் ஆசையோட கேட்பாங்க தானே. அல்லாஹு அல்லிமுக பிகலிமாத், சில வார்த்தைகளை படிச்சு தரவான்னு கேட்டாங்க. இது இன்றைக்கு 40 வயசால சொன்னாலும் படாத செய்தி. 7 வருஷம் 10 வயசுக்குள்ள 10 வயதாகாத சிறுவனுடைய கல்வியில போடுறாங்க. இது விதைகள். இந்த விதைகள் தான் பிள்ளைகளை வளர்க்கிற மரம். இதைத்தான் பெற்றோர்கள் சின்ன வயதுல பிள்ளைகள் கல்வியில போடணும், நாளைக்கு பழுதாகாம இருக்க. அவரும் சொன்னார், யார சூழலா சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் நாளைக்கு என்ன ஆகும். கொஞ்சம் 17-18 வயசு ஆகிற நேரம், ஸ்கூல்ல படியவாறு படிச்சு முடிக்கிற நேரம் எல்லாருக்கும் பயம், பிச்சைக்காரனா பேசிடுவனோ தெரியாது.
நிறைய பேருக்கு பயம், வாப்பக்கும் பயம், உம்மக்கும் பயம். நாங்க கட்டிலுக்கான இவருக்கு என்ன ஆகுமோ தெரியா, கபருக்குள்ள போனா எத்தனை பேருக்கு சீரழிஞ்சு கொண்டு போகணும் தெரியா. எல்லாருக்கும் முஸ்தக்பல் எதிர்காலத்துல பயமே. அந்த பயத்தில தான் அவனை பார்த்து பெரட்ட பாக்குற, இவனை பார்த்து பெரட்ட பாக்குற, அவனை போல இவரோட மகனை யாக்க பாக்குற. சில பேரு சரி வருது, சில பேர் முழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமான சரியான வழியை காட்டி கொடுத்தாங்க. பயந்து வேலை இல்ல, ஆக்கபூர்வமான வேலையை செய்யுங்க, பாதுகாக்கப்படுவீங்க சொன்னாங்க. காசை கையில கொடுக்கிறதால கண்ணியம் வந்துடாதே, பிசினஸ் பரிசு கொடுக்கிறதால மட்டும் கண்ணியம் வந்துடாதே. பாதுகாப்பும் மரியாதையும் தேவை என்றா உண்மையான வழி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாக்க. இது யாரும் படிச்சு கொடுக்கிறாங்க? 10 வயசாக இப்னு அப்பாஸ், இஹ்ஃபஸில்லாஹ யஹ்ஃபஸுக, அல்லாஹ்வை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்க நல்லா வாழணுமா, நாளைக்கு மரியாதையா இருக்கணுமா, அல்லாஹ்வை பாதுகாக்க. அல்லாஹ்வை பாதுகாக்கிறேன்னு அவங்கள போல பாதுகாக்கிற மாதிரி இல்ல, அவன் சொன்னதை எல்லாம் செஞ்சா அல்லாஹ்வை பாதுகாக்க. தொழாதவர் அல்லாஹ்வை பாதுகாக்காதவர், சுபஹ் தொழாதவர் அல்லாஹ்வை பாதுகாக்காதவர், இவருக்கு எப்படி எதிர்காலம் கிடைக்கும்? காசு கிடைக்கும், அந்த காசை அவரை அழிச்சிடும். பதவி கிடைக்கும், அந்த பதவியால சீரழிவாரே. அல்லாஹ்வை பாதுகாத்து கொடுப்போங்க. அல்லாஹ் தொழுகையை பாதுகாக்க சொல்றான். ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்ஸா, எல்லா தொழுகைகளையும் பாதுகாருங்க, விசேஷமா அஸ்ர் தொழுகையை பாதுகாருங்க. தொழுகையை பாதுகாக்காதவர் அல்லாஹ்வை பாதுகாக்காதவர். ஹராமான வியாபாரத்தை விடாதவர் அல்லாஹ்வை பாதுகாக்காதவர். அந்நிய பெண்களை பார்த்து ருசிக்கிறவர் அல்லாஹ்வை பாதுகாக்காதவர். திருடுவர் அல்லாஹ்வை பாதுகாக்காதவர். இவங்களுக்கு எந்த விதமான கேரண்டியும் ஃபியூச்சர்ல இல்ல. துனியால சொத்துகள் கிடைச்சாலும் கபரில சீரழிய வேண்டி வரும். சொன்ன சரியான பாதுகாப்பு 2 உலகத்திலே கிடைக்கும். தீனோட போங்க. எப்படி பாதுகாப்ப தெரியுமா? உதவி முன்னுக்கு வந்து இறக்கும். அல்லாஹ்வை பாதுகாருங்க. ஹதீஸ்ல இருக்கிற இன்னொரு ஹதீஸ்ல அமாமக், உங்களுக்கு முன்னால பாதுகாப்பு கிடைக்கும். உங்களோட மானம், மரியாதை, கண்ணியம், பொருளாதாரம் எல்லாத்தையும் பாதுகாப்பு. கல்லில செதுக்கிற மாதிரி அந்த சின்ன பிள்ளை உள்ளத்துல பதிச்சான். இதை விட பெரிய பாடமே. 2வது சொன்னாங்க, மகன் என்ன மாற்றம் கேட்கணும்னா வாப்பாட்ட போய் கேட்கவான உடனே முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்டு பழகுங்க. செருப்பு பிஞ்சாலும் ரப்பிட்ட கேட்க சொல்லி ஹதீஸ் வந்திருக்கிறது. இதா சார்ந்த மஸ்தர் இல்ல, எல்லாத்தையும் தர இயலுபவனுக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. கேட்டா அல்லாஹ்விட்ட கேளுங்க. உதவி தேவைப்பட்டா மற்றவர்கிட்ட கேட்க முதல்ல ரப்பிட்ட உதவி கேளுங்க. வைரஸ் அந்த மஸ்தாயிபில்ல. 3வது சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை படிச்சுக்கோங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு எழுதினா, ஒரு பதவிய, ஒரு பெண்ண, ஒரு பிள்ளைய, வாகனத்தை, கடைய, வியாபாரத்தை எழுதினா உலகம் சேர்ந்தாலும் நிப்பட்டே தான். அல்லாஹ் இல்லை என்று போட்டுட்டானா எல்லாரும் காசு சேர்த்து தந்தாலும் உங்களுக்கு நிமிரமே தான். இத சொல்லிட்டு கழுதையிலிருந்து இறக்கி விட்டான். சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ திருப்பி 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 பார்த்தா எங்களோட நோய்களுக்கு நிறைய மருந்து கிடைக்கும். கல்வியில வச்சுக்கணும் அல்லாஹ்வ. கல்வை எல்லாம் படைச்சிக்க அவன் சிந்தனையை சுமக்கிறதுக்கு. அந்த இடத்துல வேற சாமான போட்டா கல்வியில குழப்பம் வரும், கவலை வரும், பைத்தியம் அடிச்சுக்கணும். அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வச்சா, அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல பெண்ணை வச்சா, அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல பழவிய வச்சா நிம்மதி வராது. கொண்டோ அடுத்தவனை பார்த்து பார்த்து இல்லையே ஏங்கிக்கொண்டே மூத்தாகுவாய். அல்லது நிறைய கிடைச்சிட்டா எப்படி பாதுகாக்கிறது பயந்தே மூத்தாகுவாய். கல்வை வச்சுக்கிறது அல்லாஹ் வைக்கிறது. பொருளை வச்சுக்கோ கையில, கல்வியை வச்சுக்கோ அல்லாஹ்.
அதனால இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சைதுல் காத்திரில் எழுதுறாங்க, இந்த ஹதீஸை நான் திருப்பி 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 பார்க்கிறேன். பார்க்க எனக்கு அதிசயமாக இருக்கு, அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு மிக அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்துட்டு மக்கள் புறக்கணிச்சுட்டு வாழ்கிறாங்களே. இதுதான் போட்ட வேலை. இப்ப பழுத்து வருது, பழுத்து வர்றாரு. இவருக்கு ஆசை ரசூலுல்லாஹ் போல ஆகணும். சிந்தனையை சமைச்சிட்டாங்க. 10 வயசுக்கு முன்னாலே சிந்தனையை சமைச்சிட்டாங்க. புள்ள வளரவே அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்துக்கணும். அதுக்கு ஏத்த போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக நிக்காஹ் பண்ணினதும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சாட்சி, உம்மோட தங்கச்சி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு நாள் போயிட்டு கேட்கிறாரு, சாட்சியில கேட்கிறாங்க, இந்த ராவுக்கு உங்களோட வீட்டுல வந்து தூங்கணும். இது புகாரி முஸ்லிம்ல இருக்குது. உங்களோட வீட்டுல தூங்கணும். சாட்சி கேட்கிறாங்க, என்னத்தை தூங்க வரணும்? இன்னொரு தேவை. அவருக்கு ஆசை பள்ளியில் இருக்கிற நேரம் போய்த்து பார்க்கலும், மஜ்லிஸ்ல இருக்கிற நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை பார்க்கலும். வீட்டுக்குள்ள போன போது பார்க்க வழி இல்லையே. மனைவிமார்கள் எல்லாம் மகரம் இல்லாத ஆட்கள் இல்லையா? நாணமாக இருந்தாலும் பார்க்க முடியல. இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. சாட்சியில வீட்டுல அனுமதி கொடுக்கிறாங்க. இவர் ஏன் போறாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட இரவு அமல்களை பார்க்க. நாங்க கூட நினைக்க மாட்டோம். 12-11 வயசுக்குள்ள போகுது. 11 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க வந்தாங்க. ஒரு நீண்ட தலையண கணவனும் மனைவியும் நேராக தூங்குறாங்க. இவர் குறுக்காக தூங்குறாரு. இவருடைய லட்சியம் இன்றைக்கு தூங்கினா வந்த வேலை படுத்துரும், தூங்கப்படாது. தூங்குறது போல கண்ணை பொத்தி கூரைய பார்த்துட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமல் உலை, சின்னவனுக்கு தூக்கம் போய்த்தாங்க. அவர் நினைச்சாலும் தூக்கம் போய்த்தாங்க. இவரே தூக்கம் போல. கணவன் மனைவி தூங்கிட்டாங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, எப்போ ரசூலுல்லாஹ் எழுப்புவாங்க. இரவின் 3 பகுதிகளில் 3வது பகுதியில் எழும்பி விருப்பில் உட்கார்ந்து கண்ணை கசக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவரும் போய்த்து துடிச்சுக்கிட்டு அதே போல உது செஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு இடது பக்கத்தில் நின்றார். தஹஜ்ஜுதுல ஜமாத்தோட தொலை. இமாமுக்கு வலதில நிக்கிறது பதிலாக இடத்துல நின்றாரு. காலை பிடிச்சி ஆளை பின்னால கொண்டு வந்து வலதுக்கு நிப்பட்டுனாங்க ரசூலுல்லாஹ். தொழுது முடிஞ்ச சந்தோஷத்துல அல்லாஹும்ம அல்லிமுஹு தஅவீல் வ ஃபக்ஹிஹு ஃபித்தீன், குர்ஆன் முழு விளக்கத்தையும் இந்த சிறுவனுக்கு படிச்சு கொடுக்கிறேன். தீனுடைய விளக்கத்தை படிச்சு கொடுத்து ரசூலுல்லாஹ் துஆ செய்தார். அந்த துஆ எங்க கொண்டு போய் சேர்த்துது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற நேரம் அப்துல்லாவுக்கு வயது 13. எங்கே உயர்ந்தார்கள்? குர்ஆனுடைய விளக்கம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலத்தில் சூரத்துல் பக்ராவை தஃப்சீர் செய்வார்கள். ஒரு சஹாபி சொன்னாரே, இந்த தஃப்சீரை யஹூதி நஸரானிகள் கேட்டா எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. அவ்வளவு தஃப்சீர். அது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். தஃப்சீர் முடிந்தவுடனே எல்லாம் நடக்கும். ஃபிக்ஹ் படிக்கிறவங்க வாங்க, ஃபிக்ஹ் அது முடிஞ்சது எல்லாம் நடக்கும். வரலாறு படிக்கிறவங்க வாங்க. எதை படிக்கணுமோ அப்துல்லாஹ் படிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிச்சு 17 வயசுல தான் எக்ஸாம்ல நிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் 17 வயசுல ஹஜ்ரத் உமருடைய அட்வைசர். எங்களோட நாட்டில சின்ன ஒரு நாடு தற்போல இருக்கிற நாடு. இந்த நாட்டில இந்த ஜனாதிபதிக்கு 50-60 அட்வைசர்மார் இருக்கிறாங்க. மூத்த படித்த அனுபவம் உள்ளவங்க. உலகத்துல பெரியோர் பகுதியை ஆட்சி செஞ்ச ஹஜ்ரத் உமருடைய அட்வைசர் ஹஜ்ரத் அப்துல்லா 17 வயசு. பத்ருடைய மஷாயிக்மாரோட வந்து ஆலோசனை கூட்டத்தில் இருப்பாரு. அப்துல் ரஹ்மான் நோபுரர்கள் எதிர்த்தாங்க. எங்களுக்கும் சின்ன பையன்கள் இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு வரவே, இவரை மட்டுமே கொண்டு வந்தீங்க. ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, இவர் லேஸ் இல்ல, கடுகு போல சாமானியம், சின்னதா இருந்தாலும் காரமான ஆள். ஒரு நாள் சொன்னாங்க, இவர் யாருன்றவரை காட்டுற,
எல்லார்கிட்டையும் கேட்டாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ் என்ன சொல்றாங்க? சிலவங்க சொன்னாங்க வெற்றியும் உதவியும் வந்தா இஸ்திக்பார் செய்ய சொல்லிக்கிறான். சில மூத்த சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு தான் அந்த விளக்கம் தெரியும். இப்ப திரும்பி கேட்கிறாங்க, அப்துல்லா அப்படித்தானா? இதா ஜா நஸ்ருல்லாஹி அதுதானே சொன்னாங்க. இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத் வரப்போகுது என்று செய்தி கொடுத்தீங்க. அஜலு ரசூலில்லாஹ் அலமஹு இய்யா, இது புகாரியில் இருக்கு. ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, இதைத்தான் நாங்களும் படிச்சோம். ஹஜ்ரத் உமர் காட்டினாங்க, நான் இவரை வச்சிருக்கிறது எதுக்குத்தான். ஹஜ்ரத் உமருக்கு நல்ல புடி. வாப்பா சொல்லி கொடுத்தாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மகன் நீங்க பெரியவர்கிட்ட இடம் பிடிச்சிக்கிறீங்க. ஹஜ்ரத் உமர்கிட்ட எல்லா வாப்பமாரும் மகன்மாரை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அருமையான மோட புத்தி சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 3 விஷயங்களை செஞ்சு மரியாதையை கெடுத்திக் கொள்ள வேணும். முதலாவது, தப்புறத்துக்கு இவரிடம் முன்னுக்கு பொய் மட்டும் சொல்லிட வேணும். ஒருக்கவாவது பொய் சொல்லி மாட்டீங்க, கட்டின மானமெல்லாம் தண்ணியாக போயிடும். இரண்டாவது சொன்னாங்க, அப்துல்லா யார பத்தியும் புறம் பேசினவானம் இருக்கு. மூணாவது சொன்னாங்க, ரகசியங்களை வெளிப்படுத்த வேணும். இவருடைய சபையில பேசுற ரகசியங்களை வெளிப்படுத்த வேணும். பெரியவர்களோட, மூத்தவர்களோட, அதிகாரிகளோட பழகிறவர்களுக்கு 3 புத்திமதிகளை ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்த மகனின் மூலமாக சொல்லிக் கொடுத்தார். வரலாறு சொல்லிக்கிட்டே போகணும், அடுக்கடுக்காக. கடைசியாக என்னாகிறது, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு ஜுபைருடன் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. அங்கிருந்தவர்கள் தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுல நோய்வாய்ப்பட்டு அவர்களுடைய ரூஹ் பிரியுது. சுப்ஹானல்லாஹ், வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டிருக்கிற செய்தி புத்தியால ஏற்க முடியாத செய்திகளாக இருக்கு. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஜனாசாவை கபனிட்டு கபனுக்குள் இறக்க போகிறார்கள். திடீரென்று ஒரு பறவை வருகிறது, கபனுக்குள்ள பூந்துச்சு, எடுக்க முடியல. அதோட அப்படி கபருக்குள்ள வச்சு அடக்கினாங்க. அடக்கி மண்ண மூட எப்படி அத்தர் வாசம் கபருக்குள்ள வருகிறதா, குமு குமு குமுன்னு வருகிறது. ஒரு மாத காலம் வாசனை வீசிக்கிட்டு இருந்தது. கபரில் இருக்கிற மண்களை மக்கள் கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தர் வாசம் வீசுது. அந்த காலத்தில் உள்ள அதிகாரி சொல்லிட்டாரே, கபருக்கிட்ட யாரும் போகாம அடைச்சிருங்க. சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிறப்பானவராக அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. இதில் ஒரு 10 வீதத்தை எங்கட குடும்பத்தில் நாங்க அமல் செய்ய வேண்டாம். அப்பாஸை போல வாப்பமார், உம்முல் ஃபضலை போன்ற உம்மமார் உருவாகும் என்றால் அப்துல்லாவை போன்ற மகன்மாரை ஊருக்கும் சமூகத்துக்கும் நாம் நிச்சயமாக கொடுக்க முடியும். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு என்னுடைய சுன்னத்துகளில 10ல் 1 நீங்க விட்டாலும் வழிகட்டு போயிடுவீங்க. ஏன் என்ன பார்த்துக் கொண்டு என்னோட இருக்கிறவங்க சுன்னத்தை விட முடியாது. பின்னால் ஒரு காலம் வரும், சுன்னத்துகளுக்கு நான் காட்டுகிற வழிகளை ஏராளமாக பார்த்து யஹூதி நஸ்ரானிகளுடைய வழிகளை உண்மையான வெற்றிக்குரிய வழியாக அலங்கரித்து காட்டப்படுகிற ஒரு காலம் வரும். எனது சுன்னத்துகளை நான் காட்டுகிற, நான் போன வாழ்ந்த முறைகளை ஏளனம் செய்கிற ஒரு காலம் வரும். அந்த காலத்தில 10ல் 1 சுன்னத்தை பின்பற்றினாலும் 50 பேரிட கூலி கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சாதாரண 50 பேரிட கூலியா? இல்ல, அஜ்ரு 50 மிக்கும். சஹாபாக்களில் 50 பேரிட கூலி கிடைக்கும். பின்பற்ற முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வார். அந்த அல்லாஹ்வுடைய உன்னுடைய நெருக்கத்தை பெற்ற அந்த சஹாபாக்களை போன்றே ஒப்பீட்டளவிலாவது வாழ்வதற்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. அவர்களுடைய அந்தரங்கம் ஈமானால், ஹிக்மத்தால், இல்மால், விளக்கங்களினால் எப்படி நடந்திருந்ததோ அது போன்ற ஈமானையும் ஹிக்மத்தையும் நசீபாக்குவாயாக. கல்புகள் ஃபசாதாகி விடாமல், கெட்டு விடாமல் பாதுகாத்திருவாயாக. எங்களுடைய சந்ததிகளை எங்களுக்காக துஆ செய்யும் சந்ததிகளாக உருவாக்கி தருவாயாக. கபரில் இருந்து அழுது கொண்டிருக்கும் பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் மாறுவதிலிருந்து நீ பாதுகாத்திருவாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.